Hello everyone, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீட்கோடோட 238th கொஸ்டின் ப்ராடக்ட் ஆஃப் x itself. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் அரே கொடுப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர்னு ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இன்னொரு அரே ரிட்டர்ன் பண்ணணும். such that answer of I equal to product of all the elements in nums except nums of I. இப்போது வந்து ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் 0 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் ஆஃப் 0 என்ன இருக்கணும் அப்படின்னா 0 நம்ஸ் ஆஃப் 0வை தவிர நம்ஸ் அரேலேருந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் ஆஃப் 0வில் போடணும். அதேமாதிரி ஆன்சர் ஆஃப் 1ல் வந்து நம்ஸ் ஆஃப் 1 தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் ஆஃப் 1ல் போடணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ரீஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ப்ராடக்ட் வந்து எப்போவுமே 32 பிட் இன்டிஜருக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து பைத்தான் ஸ்பெசிஃபிக் இல்லை, இது வந்து அதர் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா இதெல்லாம் வந்து டேட்டா டைப் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூ மஸ்ட் ரைட் அன் அல்காரிதம் தட் ரன்ஸ் இன் பிக் ஆஃப் n அண்ட் வித் யூஸிங் டிவிஷன் ஆப்ரேஷன். ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் டிவிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும் இந்த நம்பருக்கு. ஓகே, ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன்னா எதை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டினே. ஸோ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ரோச்சஸ் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இனிஷியல் அப்ரோச் டிவிஷன் அப்ரோச், அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகேவா? ஸோ டிவிஷன் அப்ரோச்சில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ஸ் அரேயில் வந்து என்னெல்லாம் இருந்துச்சு இங்கே இருக்கிறது எடுத்துப்போம். 1 2 3 4 இருக்கா, 1 2 3 4 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ டிவிஷன் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இப்போ வந்து ப்ராடக்ட் மொத்தமாக கண்டுபிடிக்கணும். அதாவது டோட்டல் ப்ராடக்ட். ஓகேவா? டோட்டல் ப்ராடக்ட் அதாவது கிராண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மொத்த நம்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ப்ராடக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் 1 × 2 × 3 × 4 எல்லா எலமெண்ட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 1 × 2 2 2 × 3 6 6 × 4 24. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலான்னா இப்போ எனக்கு வந்து நம்ஸ் ஆஃப் 0 மட்டும் வேண்டாம், அதாவது நம்ஸ் ஆஃப் 0ல் என்ன இருக்குது 1 மட்டும் வேண்டாம் அந்த ப்ராடக்ட்டில் அப்படின்னா நான் டிவைடட் பை 1 பண்ணிக்கலாமா? ஸோ டிவைடட் பை 1 பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் ஆஃப் 0ல் வந்து 1 அதாவது 24 இருக்கும். ஓகேவா? 1 மட்டும் நான் வந்து விட்டுட்டு எழுதுறேன். அடுத்தது நம்ஸ் ஆஃப் 1ல் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த மொத்த ப்ராடக்ட்லேயும் நான் வந்து என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், அந்த நம்பர் மட்டும் எலிமினேட் ஆயிரும். எலிமினேட் ஆகிடுச்சு எனக்கு என்ன வரும், 12 வரும். ஸோ 12. நெக்ஸ்ட் இந்த மொத்த ப்ராடக்ட்லேயும் எனக்கு வந்து என்ன வேண்டாம், 3 வேண்டாம். அதாவது நம்ஸ் ஆஃப் ஆன்சர் ஆஃப் 2க்கு வந்து எனக்கு வந்து நம்ஸ் ஆஃப் 2வை மட்டும் விட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸோடைய ப்ராடக்ட்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ஸ் ஆஃப் 2வில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ 3 மட்டும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா 24 டிவைடட் பை 3 பண்ணால் என்ன வரும், 8 வரும். ஸோ 8. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சர் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். 3 கண்டுபிடிக்கணும்னா நம்ஸ் ஆஃப் 3 மட்டும் எலிமினேட் பண்ணணும். நம்ஸ் ஆஃப் 3 எனக்கு 4 இருக்குது. 24 டிவைடட் பை 4 பண்ணால் என்ன வரும், கேன்சல் பண்ணும்போது 6 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன் அரேவாக இருக்கும், ஆன்சரேவாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆன்சரை வந்து சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் பிக் ஆஃப் n தான். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1. ஓகேவா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போது ஃபாரின் கேஸ் நம்மளோட நம்ஸ் அரேயில் வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0th இண்டெக்ஸில் வந்து 0 இருக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன ஆயிரும் அப்படின்னா மொத்த ப்ராடக்ட் அரேயோ மொத்த கிராண்ட் ப்ராடக்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0 மாறிடும். இப்போ நம்ம வந்து நம்ஸ் ஆஃப் 0 மட்டும் விட்டுட்டு எழுதும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளோட அப்ரோச் படி டிவைடட் பை 0 போடுவோம். 0 டிவைடட் பை 0 வந்து இன்டெர்மினேட் ஃபார்ம், இப்படி ஒரு நம்பரே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த அப்ரோச்சை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம கோடில் இறக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கோடே காம்ப்ளெக்ஸாக போட்டு சொல்யூஷனை சிம்பிளாக எடுக்க போகிறோம். அதுதான் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் அரே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ரீஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்.
ஃபார் ஸோ ப்ரீஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு என்னென்ன தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுக்கு நம்சரே வந்து 1, 2, 3, 4 கரெக்டாக. இப்போது எனக்கு வந்து ப்ரீஃபிக்ஸ் சம் இல்லை ப்ரீஃபிக்ஸ் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி இந்த அரேவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னா ப்ரீனா என்ன முன்னாடி வரைக்கும், போஸ்ட்னா என்னென்னா அதுக்கப்புறமா இருக்கிறது வரைக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ ப்ரீஃபிக்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா ப்ரீக்கு வந்து இந்த எலிமெண்ட் 0th இண்டெக்ஸ் இருக்கா, ஃபார் ப்ரீ அரேயோட 0th இண்டெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும்னா நம்சரேயில் 0th இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் உள்ள ப்ரீ ப்ராசஸஸ் இருக்கும். இப்போ ப்ரீ சம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சம்மை வந்து அந்த அறையில் மெயின்டைன் பண்ணணும். ப்ரீ ப்ராடக்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம்னா அந்த இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருந்த எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டை வந்து அப்படி மெயின்டைன் பண்ணிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ வந்து ப்ராடக்ட் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ ப்ரீ ப்ராடக்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 0th இண்டெக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா 0th இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருந்த ப்ராடக்ட் வரைக்கும் இருக்கும். 0th இண்டெக்ஸ் முன்னாடி எந்த எலிமெண்ட்ஸும் இல்லையா, ஸோ நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணிப்போம் அப்படின்னா 1ங்கிறது வந்து ப்ரீ ப்ராடக்டாக வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வரும். இந்த இண்டெக்ஸ் வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா எலிமெண்ட்ஸோடையும் ப்ராடக்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எலிமெண்ட் என்ன 1, அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ராடக்ட் என்ன 1. ஸோ 1 × 1 என்ன 1. அடுத்தது ஃபார் இண்டெக்ஸ் 2க்கு முன்னாடி இண்டெக்ஸ் பொசிஷன் 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸோடைய ப்ராடக்ட்டையும் ப்ரீ ஆஃப் 2ல் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன எலிமெண்ட்ஸாக இருக்குது 1 × 2. ஸோ 1 and 2 இருக்குது. 1 × 2 என்ன 2. ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே 3க்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட் என்ன 2, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ப்ராடக்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா ப்ரீ ப்ராடக்ட் ஆஃப் 3க்கு முன்னாடி இண்டெக்ஸ் பொசிஷன் 3க்கு முன்னாடி இருக்க என்ன இருக்குது என்னெல்லாம் இருக்குது 1 × 2 × 3. 1 × 2 × 3 என்ன 6. இதை எந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், 4க்கு முன்னாடி என்ன எலிமெண்ட் இருக்குது 3 இருக்குது. ஸோ 3 × அதுக்கு முன்னாடி இந்த எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த சப்ரேயோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சப்ரேயோட ப்ரீ ப்ராடக்ட் என்ன இருக்குது 2 × 3 6 வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ரீ ப்ராடக்ட் அரே. ஸோ இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ் பொசிஷன் முன்னாடி இருந்த எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட் வந்து இதில் மெயின்டைன் ஆகும். 1க்கு முன்னாடி இந்த எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட் இங்கே மெயின்டைன் ஆகும். 2th இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு முன்னாடி இந்த எல்லா எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட் இங்கே மெயின்டைன் ஆகும். 3rd இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு முன்னாடி இந்த எல்லா எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ சிமிலர் டு தட் என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கலாம். போஸ்ட் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ரைட் சைடில் வந்து இதே ஆப்ரேஷனை வந்து ரிவர்ஸாக பண்ண போகிறேன். ஸோ இப்போ பண்ணது தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண போகிறேன். இந்த அறையை வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறது. ஸோ 4க்கு அப்புறமா எதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லை. ஸோ வந்து 4க்கு அப்புறமா இருந்த எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட் வந்து 1. அடுத்தது 3க்கு அப்புறமா எதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கா இருக்குது. ஸோ அந்த எலிமெண்ட்டோட வேல்யூனா 4க்கு அப்புறமா இருந்த எல்லா எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 4 × 1 4. நெக்ஸ்ட்டு 2க்கு அப்புறமா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட் என்ன, 2க்கு அப்புறமா எதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கா இருக்குது 3 and 4 இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3க்கு அப்புறமா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன் 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் கரெக்டாக. ஸோ 4 × 3 12. 1க்கு அப்புறமா எலிமெண்ட்ஸ் இருக்கா இருக்குது. நான் வந்து 2க்கு அப்புறமா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 2 × 12 என்ன வரும்னா 24 வந்துடும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிச்சு ப்ரீ ப்ராடக்ட்டும் கிடச்சிச்சு போஸ்ட் ப்ராடக்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 2க்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீ ப்ராடக்ட்லேயும் போஸ்ட் ப்ராடக்ட்லேயும் வந்து 3 மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைட் சப்பரையோட ப்ராடக்ட்டும் கிடச்சிச்சு, ரைட் சைட் சப்பரையோட ப்ராடக்ட்டும் கிடச்சிச்சு. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தட் எலமெண்ட் எக்ஸப்ட் இட் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த எலமெண்ட் இல்லாமல் அந்த அரேயில் இருந்த எல்லா எலமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டும் எனக்கு கிடச்சிருச்சு. சிமிலர் டு எல்லா இண்டெக்ஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து அரே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார் ப்ரீ ஆஃப் 2ல் என்ன இருக்குது 2 இருக்குது. போஸ்ட் ஆஃப் 2ல் என்ன இருக்குது 4 இருக்குது கரெக்டாக. இது எதை மீன் பண்ணுது, ப்ரீ ஆஃப் 2ல் 2க்கு முன்னாடி அது செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு முன்னாடி இந்த எல்லா எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டையும் மீன் பண்ணுது, அதுதான் இது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃப் 2 என்ன மீன் பண்ணுது, செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு அப்புறமா இருந்த எல்லா எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டையும் இது மீன் பண்ணுது. ஸோ அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குது 4. இப்போ இதை நிறுத்தி மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு என்ன கிடைக்கும், செகண்ட் இண்டெக்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ஸ் ஆஃப் அரேயில் செகண்ட் இண்டெக்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்த எல்லா எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டும்
நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலி மேத்தமெட்டிக்கலி ப்ரூவன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் ஒன் டைம் யோசிச்சு பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி நான் வந்து எனக்கு தேவையான வேல்யூ எடுத்துக்க போகிறேன். 24, 12, 8, அதுக்கப்புறமா 6, ஓகேவா? ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எனக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் அதே கிடைக்குது. நம்ம வந்து இதோட கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா 2 அரே தேவைப்படுது. ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ராடக்ட். ப்ரீ அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட், ஓகேவா? இதில் வந்து நல்லா இருக்க போகுதுன்னா நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். இந்த அரேயில் வந்து 0 நம்பர் ஆஃப் n நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வச்சு இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். என்னங்கிறது என்னென்னா சைஸ் ஆஃப் நம்ஸ் அரே. ஃபார் இன் நம்ஸ் ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து என்னோடய நம்ஸ் அரேயை வந்து ட்ராவல்ஸ் பண்ணணும். 0 இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் டிஃபால்ட்டாக 1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் சம் ப்ராடக்ட்டுக்காக மல்டிப்ளிகேஷன் அரேங்கிறதுனால. இப்போ என்ன பண்ணணுன்னா நான் வந்து 0th இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து விட்டுறேன். ஏன்னா அது எப்போவுமே வந்து ப்ரீ ப்ராடக்டில் 1 தான் இருக்க போகுது. ஸோ நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, len ஆஃப் நம்ஸ், ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீ ப்ராடக்ட் அரேயை பாப்புலேட் பண்ணணும். ப்ரீ அண்டர்ஸ்கோர் ப்ராட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ப்ரீ அண்டர்ஸ்கோர் ப்ராட் ஆஃப் ஐ -1. அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த சப்ரேயோட ப்ராடக்ட் நம்ஸ் முன்னாடி இந்த ப்ராடக்ட் இன்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐ -1. ஸோ இது வந்து ப்ரீ ப்ராடக்ட்டுக்கு. போஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் len ஆஃப் நம்ஸ் -1 போட்டோம்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எனக்கு வரும். லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து எப்போவுமே போஸ்ட் ப்ராடக்ட்டில் வந்து 1 தான் இருக்க போகுது. ஸோ -2 போட்டுக்கிறேன். 0, -1 ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா போஸ்ட் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கிறேன். போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ப்ராட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு போஸ்ட் அண்டர்ஸ்கோர் ப்ராட் ஆஃப் ஐ +1 இன்ட்டு நம்ஸ் ஆஃப் ஐ +1. ஓகே, இனி வந்து என்ன பண்ணணும்னா நான் வந்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், கரெக்டாக? ஸோ மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ப்ரீ ப்ராடக்ட்லேயே போட போகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் len ஆஃப் நம்ஸ். 2 அரே நம்ஸ் அரே அண்ட் ப்ரீ ப்ராடக்ட் போஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே சேம் சைஸில் தான் இருக்கும். ப்ரீ அண்டர்ஸ்கோர் ப்ராட் ஆஃப் ஐ multiply and equal to post underscore prod of I return pre underscore prod. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகே, அக்செப்ட் ஆகிருக்கா? சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட்டட். பட் டைம் காம்ப்ளெக்சிட்டி, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆக்சுவலாக பிக் ஆஃப் n தான். ஸோ அவங்க கேட்ட வேறு பிக் ஆஃப் n போட்டோம். ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பிக் ஆஃப் n எடுத்துருக்கோம். அவங்க பிக் ஆஃப் 1 போட சொல்லியிருந்தாங்க. இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1 வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து நம்ஸ் அரேலே இந்த எல்லா ஆப்ரேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதோட அப்ரோச். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.